ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி. ஆதி இறை நூல்தனில் ஆதித்தன் எல எத்தனிக்கின்ற வேளைதனில் யாம் விக்கிரமாதித்தன் சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு ஆதி இறை நூல்தனிலே அகமகிழ்வோடு வந்தமர்ந்தோம் சித்தா. சித்தனாய் நீர் இருக்க சித்தனை நாடியோர் யாவரும் சித்தன் என்ற பட்டம் பெற்றிருக்கின்ற நிலையது உயர்நிலை என்பதை உணர்ந்தோர் யாவரும் சிந்தை தெளிந்த சித்த நிலையில் பல்வேறு உயர்நிலைகளை அடைவதை கண்டோம். யாம் விக்கிரமாதித்தன் என்று உரைக்க வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். இன்று உம்முடைய புகழ் பாடல் நிலை என்பது நீர் என்னென்ன செய்கின்றீர் என்பதை எம்மை காண வைத்தார்கள். அவை அனைத்தையும் எம்மால் முயன்ற மட்டும் உமக்கு அதனை உரைக்கின்ற வேளைதனில் அவை அனைத்தையும் செய்கின்ற சித்தனே வாழி என்று வாழ்த்த அகமகிழ்வோடு வந்திருக்கின்றோம். யாம் ஆதித்தன் வேதாளங்களை கட்டி ஆண்டவனாயிருக்க இன்று வேத நூலுக்குள் எம்மை அமர வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். பல்வேறு நிலை கொண்டோர்கள் யாவரும் ஒரு நிலை, அது சிவநிலையை நோக்கிய பயணம். அந்நிலைக்கு அவர்கள் வெவ்வேறு நிலைகளில் பயணிக்கலாம், வெவ்வேறு வழிமுறைகளில் பயணிக்கலாம். அவருடைய வாழ்க்கை முறைகள் வெவ்வேறு நிலைகளாக இருக்கலாம். ஆனால் அனைத்தும் இறுதியாக அன்பென்ற ஒரு நிலையில் வந்து முடியும். அது சிவநிலை. அச்சிவநிலைக்கு வழிகாட்ட ஒவ்வொருவருக்கும் ஏற்றாற்போல் வழிகளை அமைத்து கொடுக்க ஆதி இறைநூலை இவ்வையகத்திற்கு நல்வழியாய் கொண்டு வந்தவனே வாழ்த்துகின்றோம். அவ்வாறு கொண்டு வந்த ஆதி நூல் இன்று ஆதி நூலே அரும் சித்தனாய் சிவமகா வாழை சித்தன் என்ற பெருவடிவில் இருக்கின்றதை கண்டு அகமகிழ்கின்றோம். அந்நிலைதனை இன்று பல்வேறு காலங்கள் கழித்து எங்களை எல்லாம் காண வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். இயல்பு நிலை சித்தனாக இயக்க இறை சித்தனே நீர் என்று இருக்க உம்மை இகலோகத்தில் இருந்து கொண்டு இறை தன்மை எதுவென்பதை உணர வேண்டும், ஆன்மீக நிலை எதுவென்பதை உணர வேண்டும் என்று உம்மை அன்போடு வந்து இணைந்து கொண்டிருக்கின்ற சீடர்கள் யாவரும் உயர்நிலை பெறுகின்ற நிலைதனை கண்டோம். இறை சபை அது பெரும் சபை, பெருமகா அரும் சபை. அச்சபையின் உலகம் முழுவதும் அது இருக்கின்ற ஒட்டுமொத்த நிலைதனையும் எம்மால் கூட இப்பூ உலகில் இருக்கின்ற அதனுடைய உயர்நிலைகளை கூட எம்மால் முழுவதும் உரைக்க இயலாது. ஒரு நிலையை பல்வேறு காலங்கள் பல நூறு வருடங்களுக்கு பின்பு ஒரு நிலை சிவசபையில் நடப்பதை கண்டோம். எம்முடைய ஆட்சி நிலை யாம் விக்கிரமாதித்தனாக மண்ணுலகில் இருந்த பொழுது எம்முடைய ஆட்சி தலம் என்பது ஒருகாத நீளம் ஒருகாத அகல அளவிற்கு அது பல்வேறு பெரும் மண்நிலைகளாக இருந்த பொழுதும் ஓர் மன்னன் ஆள்வதற்கான பெரும் வளாக நிலைகளை யாம் அங்கு அமைத்து வைத்திருந்தோம். கோட்டை என்று உரைக்கின்ற அந்நிலை, அரண்மனைகள் என்று உரைக்கின்ற அந்நிலை, இதனை அவ்வளவு பெரிதாக யாம் வைத்திருந்தோம். அதுபோல் சிவசபையில் உரைக்கின்றோம். நீர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்று அவதாரம் எடுத்த தலத்தில் 8 திக்கில் 4 திக்குகளில் சிவசபை ஒருகாத நீளம் ஒருகாத அகலவிற்கு சிவசபை மட்டும்தான் இருக்கும். அங்கு எம்மானிடனும் இல்லா நிலைதனில் அங்கு சித்தர்கள் மட்டும் வாழ்கின்றவாறு அத்தலம் மிக பெரும் கோட்டை சுவர்கள் கூட பொன்னால் வேய்கின்றவாறு பல்வேறு காலங்கள் கழித்து யாம் உரைப்பது இன்றோ நாளையோ நடக்கப் போவதல்ல, அல்லது சில 100 வருடங்களில் அல்ல, 100 200 அல்ல, ஒரு 1000 100 வருடங்களுக்கு பின்பாவது அது தொடங்கும். அப்பொழுது அது பெருநிலையாக மாறியிருக்கும். சபை ஒட்டுமொத்த உலகையும் ஆண்டிருக்கும். யுகம் முழுவதும் மாறியிருக்கின்ற காலத்தில் யாம் உரைக்கின்றோம். அப்பொழுது சிவசபை பெரும் கட்டிட வளாகங்கள் அது சிவசபைக்காக மட்டுமே இருக்கும். சிவசபைக்குள் அது பெரும் வளாகங்கள் நிலைகளாக மாறியிருக்கும். தேரோடுகின்ற நிலையதுபோல் பெருநிலை அகல நிலைகளில் வழிபாதைகள் உள்ளுக்குள் சிவசபைக்காக அமைக்கப்பட்டிருக்கும். சிவசபையே பெரும் சச்சங்க நிகழ்த்துகின்ற பெரும் தலமாக உள்ளுக்குள் அனைத்தும் இருக்கும். அனைத்தும் உள்ளுக்குள் இருக்கின்றவாறு அமைக்கப்பட்டிருக்கும். ஆங்காங்கு இருக்கின்ற பூமிக்கு அடியில் நீர் தவம் இருக்கின்ற பொழுது உம்மை சூழ்ந்திருந்த கங்கா நதி நீரும்
வெளிவந்து அங்கு கங்கையாய் தேங்கி நிற்பதையும் கங்கை மீண்டும் ஆறாய் ஓடுவதையும் கண்டோம் சித்தா. அவ்வாறு சிவன் இருக்கின்ற தலத்தில் கங்கை இருக்க வேண்டும் அல்லவா? நீர் இருக்கின்ற தலத்தில் கங்கை நதியே ஓடும் சித்தனே கண்டோம். நீர் வாழ்ந்து வருகின்ற தற்சமயம் இயல்பு நிலையில் இங்கு மனித மானிடர்களோடு சிவனாக இருந்த பொழுதும் இவ்யுகத்தை மாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு அவதாரம் பூண்டவனே, நீர் அவதாரம் தரித்த தலத்தில் கங்கை நதிநீர் கரைபுரண்டு ஓடுவதை கண்டோம் யாம். அவ்வாறு அனைத்து நிலைகளையும் இயற்கை நிலைகள் யாவற்றையும் சிவசபையின் ஒரு நிலைக்காக மாற்றி அமைக்கின்ற பெரும் சித்தனை வாழ்த்துகின்றோம். அவ்வாறு உள்ளுக்குள் பல்வேறு கட்டட வளாக நிலைகள் சிவசபையில் தற்சமயம் இருக்கின்ற பீட நிலைகளெல்லாம் பெரும் பொன்னால் வாய்ந்த பொன்னால் வேய்ந்த பல்வேறு நிலை கொண்ட சீடர்களுக்குள் பல்வேறு சித்தர்களும் அச்சித்த நிலையிலிருந்து அவ்வாறு பொன் நிலைகளை கையாள தகுதி கொண்ட தேவ நிலையில் உள்ளவர்கள் உள்ளிருந்து அவற்றையெல்லாம் வடிக்கின்ற நிலைதனை யாம் கண்டிருந்தோம். இவ்வாறு எங்கு திரும்பினும் அங்கு இருக்கின்ற மாந்தர்கள் யாவரும் சிவசபையின் எல்லைக்குள் வருகின்ற ஒவ்வொரு மாந்தனும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு நூல் தாங்கியவர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். உரைத்திருக்கலாம், சிவசபையில் இருப்பது சிவசபையின் சிவகூரை தலத்திலும் அவ்வண்டான எல்லைகளில் இருக்கின்ற சிவசபைக்கு சொந்தமான இடங்களில் மட்டும் நூல்தாங்கிய சீடர்கள் வந்தமர்வார்கள் என்று யாம் உரைப்பது பல வருடங்கள் கழித்து, பல 100 வருடங்கள் கழித்து அவ்வண்டான எல்லைக்குள் வருவதையே சிவசபையில் இருக்கின்ற நூல்தாங்கிய சீடர்கள் மட்டும்தான் வர முடியும் என்ற அளவிற்கு நூல்தாங்கிய சீடர்கள் பெருத்து விடுவார்கள். அவர்கள் நல்நிலையாய் பெருகி நிற்கின்ற பொழுது யுகம் புண்ணியத்தினால் தவழ்ந்திருக்கும். அதனை காண வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். உம்முடைய நிலை அது பெருநிலை, அது பெறுவதற்கு அரிய நிலை என்பதை உணர்ந்து உம்மோடு உரைத்து கொண்டு உரையாடி கொண்டு வாழ்ந்து கொண்டு இயல்பு நிலைதனில் அமர்ந்து கொண்டு சூட்சம நிலைதனிலும் உம்மோடு ஒருமுறை உரையாடிவிட்டு சூட்சம நிலைதனில் ஆலி நகரம் தாண்டியிருந்தும் உம்மோடு இணைந்திருக்கின்ற நிலையெல்லாம் பெருநிலை. ஏனென்றால் நாளை நீர் இயல்பு நிலைதனில் ஒருவரிடம் கூட இன்று நீர் உரையாடலாம். எத்தனை நபர்கள் வந்தாலும் அனைவருக்கும் நீர் உம்முடைய தொண்டையிலிருந்து அவ்வக்னியை பிளம்பை கக்குவது போல் ஆதி இறை நூலின் அருள் அக்னியை கக்கி அவர்களை நீர் அவர்களுக்கு இருக்கின்ற வினைகளை அகற்றலாம். ஆனால் நாளை ஒரு மானிடனும் நீர் உரைக்க மாட்டீர். நீர் உரைப்பது யாவும் இறைநிலை கொண்ட சித்தர்களிடம் மட்டுமே. அசித்தர்கள் எங்கு இருப்பார்கள்? இறைநூல் தாங்கிய சீடர்களுக்குள் சித்தர்கள் இருப்பார்கள். நீர் திரும்பும் இடமெல்லாம் ஒரு சித்தன் இருப்பான். அச்சித்தன் அனைவரும் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? சிவத்தோடு இணைந்தவர்கள் யாரும் சிவசபையின் பணியை சிவசபையில் இயல்பு நிலைதனில் சீடர்களுக்குள் இருந்து செய்து கொண்டிருப்பார்கள். சித்தன் அதனை கண்டு கொண்டிருப்பான் என்று கண்டோம் யாம் விக்கிரமாதித்தன். சிவனுக்கு தொண்டு செய்ய சித்தர்கள் எவ்வளவு அவா கொண்டிருக்கின்றார்களோ அதுபோல் சிவமகா வாணி சித்தனுக்கு தொண்டு செய்ய பல்வேறு தேவ சித்தகணங்களெல்லாம் அவா கொண்டிருக்கின்றன. சீடர்களுக்குள் இருந்து கங்கையே உமக்கு கங்கை நதிநீரை பருக கொடுப்பதை நாம் கண்டோம். அவ்வாறு பெருநிலை கொண்ட அன்னபூரணியே உமக்கு இயல்பு நிலைதனில் நூலுக்குள் இருந்து வந்து அன்னமிடுவதை கண்டோம். அது தற்சமயம் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அன்று அவள் வாய் திறந்து உரைத்து உம்மிடம் பகிர்கின்ற அன்னம் உமக்கு பகிர்ந்து வைக்கின்ற நிலைதனை யாம் கண்டோம். விக்கிரமாதித்தன் என்று உரைக்கின்றோம் சித்தா. இவ்வாறு பெருநிலைகள் யாம் உரைக்க ஒவ்வொரு கணங்களும் நேற்று நடந்த அதே நிலையை இன்றும் கண்டு கொண்டிருக்கின்றோம். வாமனனுக்கு நிகழ்ந்த அதே நிலை ஒவ்வொரு கணங்களும் நாளை இது நடக்கவிருக்கின்றது, நிச்சயமாக இது நடக்கப் போகின்றது, இதனை உடைத்து விடு. அவை அனைத்தும் அன்று நிகழ்கின்ற பொழுது தெரியும் சிவசபையின் உயர் மாண்பு எதுவென்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று அவற்றை உரைக்கின்றார்கள். ஒரு நிலை இதனை பெருநிலையாய் உரைக்கின்றோம். யாம் ஆண்டன் தலமதில் சிவசபையின் தலம் அமையும். யாம் எங்கு மன்னனாய் அமர்ந்தோமோ, எங்கு எமக்கென்று தேவலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆசனம் இருந்ததோ அவ்விடத்தில் அவ்வாசனம் இருக்கும். தலத்திற்கு மேலாக சிவசபை அமையும். அவ்வாறு அமைகின்ற பொழுது அங்கிருந்து வருகின்ற பேர் ஆற்றல்
உரைக்கும் நூலுக்குள்ளிருந்து சித்தர்கள் உரைப்பார்கள். இது மாதித்தன் ஆண்ட தலம். அவன் இருக்கின்ற தலத்திற்கு, அவன் இருந்து ஆண்ட அரியாசனத்திற்கு மேலாக இன்று அரியும் அரணும் ஆசனமிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் என்ற நிலைதனை உரைக்கின்ற காலத்தை யாம் கண்டோம். அதிலும் பல்வேறு நிலை கொண்ட காலங்கள் கழித்த பின்பு கீழிருக்கின்ற அவ்வாசன நிலையை தோண்டி மீண்டும் மேலெடுத்து அதற்கான ஆகம முறைகளை நூல்களில் இருந்து உரைத்து அதிலிருக்கின்ற சாப நிலைகளை போக்கி அதை புண்ணிய நிலை கொண்ட ஆசன நிலையாக மீண்டும் வெளியெடுத்து கொண்டு வந்து அதை வெளிப்பிரகாங்களில் வைத்து அதில் வாழை சித்தன் நூலுக்குள் அமர்ந்து ஆட்சி செய்வதை கண்டோம் சித்தா. அது எம் தலத்தில் என்று உரைக்கின்றோம். அது ஏனென்று நீர் அறிவீர். எங்கு அமர்ந்த பொழுதும் சிவமகா வாழை சித்தன் இருக்கின்ற தலம் சிவசபை தலமாக இருக்க, அங்கங்கு என்ன இருக்கின்றதோ அது அத்தலத்தில் இருக்கட்டும் என்ற நிலையினால் அனைத்தையும் ஆங்காங்கு வைத்தே உம்முடைய சிவசபையே அனைத்துமாக மாற்றி நின்று ஆங்காங்கு இருக்கின்ற அரிய நிலைகளையெல்லாம் உம்மோடு இணைத்து வைத்து ஆளுகின்ற சித்தனே, யுகத்தை மாற்றுகின்ற சித்தனே, வாழ்த்துகின்றோம். விக்கிரமாதித்தனாய் யாம் உரைத்தோம் வேதாளங்களை ஆண்டவன் என்று. அவற்றையெல்லாம் எதற்கு நீர் ஆண்டீர் என்று சூட்சமமாய் வினைவி கொண்டிருக்க, அவையெல்லாம் ஆண்டதினால்தான் மன்னனாய் இருந்து இம்மண்ணுலகில் எம்மால் பல்வேறு காலங்களில் ஆள முடிந்தது மனிதர்களை. இல்லையென்றார் அவர்கள் எவ்வளவு சூட்சமதாரிகள் என்று, சூழ்ச்சிதாரிகள் என்பதை சூட்சமத்தில் அறிந்தவன் என்ற நிலையை அறிந்தோம். அதுபோல் இன்று யாம் ஒரு சில வேதாளங்களை கட்டி ஆண்டதற்கே அந்நிலை என்றால், இன்று ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நல்கணங்கள் தேவ சித்த கணங்களை எல்லாம் சூட்சமத்தில் அடக்கி ஆளும் ஆற்றல் பெற்ற சித்தனே, உம்நிலை எவ்வளவு பெரிதென்று எம்மாலும் உரைக்க இயலாதுதான் உரைக்கின்றோம். அவ்வாறு பல்வேறு தேவ சித்த கணங்களை ஆளுகின்ற ஆற்றல் கொண்டவனே, அவற்றையெல்லாம் அடக்கி வைத்திருப்பவனே, நீர் உரைத்தால் எத்தலத்திலும் மலையும் மண்ணோடு மண்ணாக மாறி நின்று சமதளமாக மாறும். சமதளமும் உயர் கைலாய மலையதுபோல் உயர வேண்டுமென்றால் உயர்ந்து நிற்கும். ஆழி கூட நீர் சென்று உள்ளிழுத்து கொள் உம்மை என்றால் அது உள்ளிழுத்து கொள்ளும். வெகுண்டு வரும் பெருநிலை ஆழி பேரலைகள் கூட உம்மை கண்டால் நிற்பதை கண்டோம் சித்தா. அது அடங்கி நிற்பதை கண்டோம். அது அவ்வாறே அந்தரத்தில் நிற்பதை கண்டோம். எவ்வாறு அலைகளெல்லாம் பீரிட்டு வெளிக்கிளம்பி அவை வருகின்ற பொழுது சித்தனுடைய தவ ஆற்றலினால் அவை தம்பித்து நிற்பதை கண்டோம். பிரபஞ்சத்தை கண்டால், சிவத்தை கண்டால், சிவத்திலிருந்து வந்த பஞ்சபூதங்கள் ஏவல் கேட்காதா என்ன? அவை அனைத்தும் உமக்கு ஏவல் கேட்டு நிற்பதை கண்டோம் சித்தா. இவ்வாறு பெருநிலை ஆற்றல்களெல்லாம் உம்மிடம் இருப்பது அனைவருக்கும் அறிய இயலா நிலைதனில் இன்று இயல்பு நிலை மானிடன் என்று வருகின்றார்கள், உரைத்து செல்கின்றார்கள். ஏதோ சித்தன் என்று உம்மை கண்டோர்கள் கூட பிதற்றி செல்கின்ற நிலைதனை கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாளை தெரியும் சிவசபையின் உயர்வு நிலை எதுவென்பதை அறிகின்ற பொழுது யாம் அன்று அறியாமல் செய்துவிட்டோம் என்று சூட்சமத்தில் அவர்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அறிய மன்னிப்பு கேட்பார்கள். ஆனால் மன்னிக்க நீர் தயாராக இருந்த பொழுதும், மன்னித்து விடுவாய் இருந்த பொழுதும் உம்மை மீண்டும் நேரில் கண்டு உரையாட அவர்களால் தமது வாழ்நாளில் மீண்டும் முடியாத காலங்களில்தான் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். உரையை செவிகூற கேட்டு நிற்பார்கள் சாதனங்களில் வழியாக என்று உரைக்கின்றோம் சித்தா. அதுபோல் யாம் உரைத்தோம் சிவசபை பெருநிலையாக வளர்ந்திருக்கும், பொன்னால் வேயப்பட்டிருக்கும். அப்பொழுது 11 சித்தர்களோடு வாழை சித்தனும் அமர 19 ஆசன நிலைகளோடு நிற்கும் சிவசபை பெரும் சபையாக, மும்மூர்த்திகளுக்கும் ஆசனம், முப்பெரும் தேவிகளுக்கும் ஆசனம், யாவையும் எந்நிலையாக இருக்கும், பொன்னிலையாக இருப்பதை கண்டோம். அதிலிருந்து பொற்சபையின் சற்சங்க நிகழ்வை பெரும் நிலை கொண்ட சாதனங்களின் மூலம் அண்ட பகிரண்டமெல்லாம் அவை தெரிகின்றவாறு அங்கிருக்கின்ற மனித நிலை கொண்ட மானிடர்கள் போல் இருந்து கொண்டு இருக்கின்ற உயர்நிலை எதுவென்பதை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இங்கிருந்து அவை பறைசாற்றப்படுவதை கண்டோம் யாம்.
அவ்வாறு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் இங்கு என்ன நடக்கின்றது என்பதை அவ்வாறே அங்கு காண்பிப்பதற்கு நிகரான நிலை கொண்ட சாதனங்களை எல்லாம் சிவசபையில் தேவ சித்தர்களோடு இணைந்து உருவாக்கி அவற்றை வைத்திருப்பதை கண்டோம். உம்மோடு இணைந்து இயல்பு நிலைதனில் அவ்வாறு சற்சங்க நிகழ்வுகளில் நூல்தாங்கிய சீடர்களுக்குள் இருந்து அத்தனை ஆற்றலோடு மும்மூர்த்திகள் 30 தேவிகள் 11 சித்தர்கள் வாழை சித்தன் என்று அருமுகனோடு அரும் சபை அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற வார்த்தைகளின் ஆற்றல், அப்பொழுது வருகின்ற நிலையில் வருகின்ற பேரின்ப ஆற்றலை கண்டு யாமே வார்த்தைகள் வெளிவராது உள்ளுக்குள் சூட்சமத்தில் நிற்கின்றோம். சூட்சம நூல் ஆற்றலினால் வார்த்தைகளை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றது சித்தா. அவ்வாறு உம்முடைய பெரும் சபை அது பொற்சபை நிச்சயமாக பொன்னால் வேய்ந்த சபையாக இயல்பு நிலைதனில் மாறியிருக்கும் ஒரு காலத்தில். அப்பொழுது மாறி இருக்கின்ற பொழுது மாறி பொழியும் காலங்களெல்லாம் மாறாது பொழியும். மாறி இல்லா நாட்களிலெல்லாம் அது சரியான மாறுதல்களை கொண்ட நாட்களாக அது மாறியிருக்கும். இவ்வாறு பூலோக சீதோஷண நிலைகள் யாவற்றையும் அவற்றை தோஷங்களால் எந்நிலைகளெல்லாம் மாற்றி அமைக்கின்றதோ அத்தோஷங்களையெல்லாம் அகற்றுகின்ற அரும் சபையாய் ஆதி இறை நூல்கள் உரைக்கின்ற வார்த்தைகள் அவற்றை மாற்றி நிற்க கண்டோம் சித்தா. ஏனென்றால் நூல்கள் இயல்பு நிலையில் உரைத்தாலும் உள்ளுக்குள் சித்தர்கள் இருப்பார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தேவர்களையே அடக்கி ஆளும் ஆற்றல் கொண்ட சித்தர்கள் உரைத்தால் நடக்காததுண்டோ என்ற நிலை இருக்க அனைத்தும் நடக்கும். உள்ளுக்குள் அந்தந்த நிலை கொண்ட தேவ சித்தர்களெல்லாம் வந்து ஒரு நூலில் அமர்ந்து நின்று அவரவர்களுக்கு ஏற்ற பணிகளை சிவசபையில் ஏற்று செய்வதையும் கண்டோம். இனி வரும் காலங்கள் என்ன, இன்னும் சிற்சில காலங்கள்தான். அக்காலத்திற்கு பின்பு சித்தனோடு சித்தர்கள் மட்டுமே நின்று இயல்பு நிலையில் கொங்கணன் ஒருபுறம், வசிஷ்டன் ஒருபுறம், காகபுஜண்டன் ஒருபுறம், அகத்தியன், பாம்பாட்டி, விஸ்வாமித்திரன் என்ற பல்வேறு நிலை கொண்ட சித்தர்களெல்லாம் ஒருவரோடு ஒருவர்களாக நண்பர்களாக தோழர்களாக நின்று சித்தனுக்கு தோளுக்கு தோளாக நின்று உரையாடி கொண்டிருப்பதை கண்டோம் சித்தா. சித்தனோடு இணைந்து பல்வேறு நிலைகளுக்கு பயணம் செய்வதையும் கண்டோம். சிவசபை இவ்வுலகம் முழுவதும் ஒட்டுமொத்த பிரபஞ்சம் முழுவதும் உம்மோடு சித்தர்களும் நீர் சூட்சமமாகவும் உம்மோடு இணைந்த சீடர்களும் சூட்சம நூல் தாங்கிய சீடர்களும் சூட்சம நிலையிலும் பல்வேறு காத தொலைவு பல்வேறு கோடிக்கணக்கான காத தொலைவில் இருக்கின்ற அண்டங்களுக்கெல்லாம் சென்று சற்சங்க நிகழ்வுகளை நிகழ்த்துகின்றீர். அங்கு நிகழ்கின்ற நிகழ்வுகளை இங்கிருக்கின்ற சாதனங்களில் காண்கின்றவாறு இங்கிருக்கின்ற சாதனங்கள் வலுவான சாதனங்களாக அமைக்கப்பட்டிருக்கும். அதை காண விரும்பினால் காணலாம், இல்லை என்றார் அவர்கள் செல்லலாம் என்ற நிலை இருக்கும். ஆனால் அவ்வாறு என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதை காண்பதற்கு ஒரு நிலை கொண்ட சீடர்கள் இருப்பார்கள். அவர்கள் திருநிலையாய் உன்னை கண்டவர்களாக இருப்பார்கள் என்று யாம் இன்று கண்டோம். பெரும் நிலைகளையெல்லாம் நிகழ்த்த பொறுமை வேண்டும் என்ற நிலைதனை உணர்ந்த சித்தனே பெரும் பொறுமை கொண்டிருக்கின்றீர். அப்பொறுமை நிலைக்கு இன்று வெறுமை போல் இருக்கலாம் சபையில், ஆனால் நாளை பெரும் நிலை சிவசபையிலிருந்து பெருநிலைகளை பெற்று செல்வோர்கள் வந்து நிற்பார்கள். வந்து நிற்கின்ற பொழுது சிவசபை பெரும் நிலையாக மாறி நிற்பதை கண்டோம் சித்தா. அவ்வாறு வெகு விரைவாக பெருநிலைதனை சிவசபைக்கு செய்ய வேண்டும் என்று தன்னிலை பெருநிலை இல்லை என்பதை உணர்ந்தோர்கள் வந்து நிற்பார்கள். உணர்கின்ற பொழுது அவர்களுக்கு பெருநிலை சிவசபையிலிருந்து கொடுக்கப்படும். அதனை பெறுகின்ற நிலைதனில் அவர்கள் இருப்பார்கள். அவ்வாறு உயர் பக்குவமிக்க சீடர்களை சிவசபைக்கு அழைத்து வர தேவ சித்த கணங்களை ஏவல் செய்தவனே அவை சரியான நாட்கள் வந்து சேர்கின்ற பொழுது அச்சீடர்களை இங்கு அழைத்து வருகின்றதை கண்டோம். அவ்வாறு இயல்பு நிலைதனில் சபை வெகு விரைவாக வளர்ந்து நிற்பதையும் கண்டோம். வெகு விரைவென்றால் வேல் பகிர்வுக்கு பின்பு அதற்கு முன்பே அதற்கான சுவடு தொடங்கிவிட்டது. தற்சமயமே வேல் பகிர்வுக்கான சுவடுகள் தொடங்கிய நிலை இருக்க வேல் பகிர்வு வருகின்ற பொழுது இச்சுவடுகள் எல்லாம் என்ன இருக்கும்? இச்சுவடுகள் எல்லாம் சிவசபையின் வளர்ச்சி நிலைகளே இருக்கும். விரைப்பார்கள்.
வேல்பகிர்வுக்கு முன்பே இருந்து இதன் சுவடு வேல்பகிர்வுக்காக சபை தயார் நிலையில் ஆகிக் கொண்டிருக்கின்றது. உள்ளுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு மாற்று வேற்று நிலை கொண்ட மானிடர்களுக்குள் இருக்கின்ற அவ்வேற்று அகங்கார நிலைகளெல்லாம் உம்முடைய தவ அனலினால் ஆவியாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அவை யாவும் அவர்களை நல்ல ஆன்ம நிலை கொண்டவர்களாய் மாற்றி சூட்சம நூலது வளர்நிலையாக ஆங்காங்கு வளர்ந்து கொண்டிருப்பதை யாம் கண்டோம். அவையெல்லாம் சுருக்காக வளர்ந்து நிற்பதையும் கண்டோம். வேல்பகிர்வு நிலைக்குள் பெருமகா இறை நிகழ்வுகளெல்லாம் சிவசபையில் நிகழும் என்பதை சூட்சமமாய் யாம் உணர்த்தி நின்றோம். அதை உணர்ந்த நிலையை இயல்பு நிலைதனில் நூலுக்குள்ளிருந்து எடுத்துரைக்க வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். யாம் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு பெருநிலையாக சிவசபையில் வரும் காலங்களில் நிகழ்ந்தேறும். அவ்வாறு வேறு மொழி நிலைகள், வேறு இன நிலைகள், வெவ்வேறு தன்மை கொண்டவர்கள் எல்லாம் சிவசபையில் ஒரு நிலை கொண்டவர்களாய் அன்பென்ற ஒரு நிலையாய் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் வந்து நிற்பதை கண்டோம். நிற்கின்ற பொழுது அவர்கள் இறை நூலினை தாங்கி நிற்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளிருந்து வருகின்ற இறை ஆற்றலை கண்டு அவர்கள் இருக்கின்ற தலங்களில் இருப்பவர்கள் சிவசபையை கண்டு அஞ்சி இருப்பதையும் சிவசபையை கண்டு கெஞ்சி இருப்பதையும் கண்டோம். ஏனென்றால் சிவசபைக்குள் வருவதென்பது சிவனின் உரைகள், ஈசனின் அருள்வடிவு உரைகள். அவர்கள் ஈசன் என்று நினைக்கின்ற வடிவு உரைகளை எல்லாம் கேட்க வேண்டுமென்றால் இங்குதானே வர வேண்டும் என்று தங்கள் நிலைகளை தாழ்த்தி நின்று வருகின்றவர்களை கண்டோம். இதனை கண்டு இங்கு சென்றால் எம்முடைய தவறு நிலைகளை எல்லாம் எடுத்து உரைத்து விடுவார்கள் என்று அவர்கள் அஞ்சி அதனை கண்டு உள்ளுக்குள் வராது விலகி இருப்பவர்களையும் கண்டோம். ஆனால் விலகி இருப்பவர்களும் ஒரு நாள் சூட்சமத்தில் எம்மை மன்னித்துவிடும் என்று தம் மனித நிலைதனில் இருந்து மகா நிலைக்கு உயர்ந்தவனாக உள்வந்து நூலினை ஏற்று நிற்கின்றவாறு உயர்ந்திருப்பதையும் கண்டோம். அனைத்திற்கும் காலம்தான் விடையாக இருக்கும். அவற்றிற்கு காரணமாக இருப்பவன் கல்கி அவதார சித்தன் என்பதை உணர்த்த இக்கணம் என்னை அமர வைத்தவனே வாழ்த்துகின்றோம். உம்முடைய நிலைகள் அவற்றை தம்முடைய நிலையென்று ஒருவன் எண்ணுவது என்பது கடினம். உம்முடைய நிலை யுகமாற்ற நிலை. அவ்யுகமாற்ற நிலையை தாமும் மாற்ற வேண்டும் என்று ஒருவன் நினைப்பது கடினம். ஆனால் அவ்வாறு நினைத்துவிட்டால் அவன் வடிவில் நிச்சயமாக வலம் வந்து விடுவான் என்ற சூட்சமத்தை உணர வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். இவ்வாறு கல்கி அவதாரமாய் அவதாரம் பூண்டு விட்டீர். அதனை தடுத்தாட்கொண்டு அவதாரத்தை வாங்கி கொண்டு விட்டீர். இவ்வாறு வாங்கிய கல்கி அவதாரத்தை நீர் மட்டும் வைத்து கொள்ளவில்லை. உம்மை நாடி இருக்கின்ற அனைத்து சீடர்களுக்கும் அதனை பகிர்ந்து கொடுத்து விட்டீர். ஒவ்வொருவனும் கலியனாக இருக்க, கலியன் அழிய வேண்டுமென்றால் ஒவ்வொருவனும் கல்கி அவதாரமாக மாற வேண்டும் என்ற நிலை இருக்க, அதற்கு நீர் பெற்ற கல்கி அவதாரத்தை அனைவருக்கும் நூலாக கொடுக்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம். நூல் கொண்டிருக்க நூலுக்குள் கொண்டிருக்கின்ற பேராற்றலெல்லாம் உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு ஆனந்தம் கொண்டிருக்கின்ற வேலைதனில் இன்று எம்மை இங்கு கொண்டு வந்து அழைத்து வைத்து நல்ல ஆசிகளை வாழ்த்து நிலைகளாக வழங்க வைத்த சித்தனே அதற்கு பேரானந்தம் கண்டு அடியை பணிந்து நின்று வாழ்த்துகின்றோம். இன்னும் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன, உரைக்கின்றோம். கண்ணால் பார்த்து இன்று உம்முடைய நேத்திர தீட்சையின் மூலமாகவும் பல்வேறு நிலை கொண்ட நிலைகளின் உம்முடைய ஆன்ம ஈக நிலையில் நீர் பெற்ற தவ நிலையினால் வருகின்ற ஆற்றலின் மூலமாக நோய்கள் சூட்சமமாக சிறிது சிறிதாக வேறறுக்கப்படுகின்றன. வருங்காலங்களில் கண்டோம். உம்மை தொலைதூரத்திலிருந்து சரீரத்தை கண்டவனுக்கு அவன் சரீரம் பொன்மேனியாக மாறி நிற்பதை கண்டோம். அவனுக்குள் இருக்கின்ற நோய் அந்நொடியே அகன்று இருப்பதை கண்டோம். அத்தனை சரணாகதி கொண்டவர்களும் வந்திருப்பார்கள் உம்மை சரணடைய. அவ்வாறு இருக்கின்ற பொழுது சித்தனுடைய ஆற்றல் நிச்சயமாக இயல்பு நிலைதனில் பொன்மேனி போல் ஜொலித்து நிற்பதை கண்டோம். அதனை கண்டு இருப்பவர்களெல்லாம் பெரும் பாக்கியவான்கள். மற்ற நேரங்களில் அவ்வொளி நிலைகளை சித்தன் தன் தவ ஆற்றலினால் உள்ளுக்குள் அடைத்து வைத்து சாதாரண மனித மேனியோன் போல் காட்சி கொடுப்பான் என்ற நிலைதனை கண்டோம். இவ்வாறு சித்தன் இயல்பு நிலைதனில் ஒளிர்கின்ற நிலையை காண்பது மிக அரிது. ஆனால் சிவசபையில் அது எளிதாக நிகழும். அது சித்தனை எளிதாக
உள்ளுக்குள் ஏற்று நின்று தம்மை எளியவனாக மாற்றி நிற்கின்ற பொழுது என்ற நிலைதனை உணர வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். இன்னும் வெவ்வேறு நிலைகள் வெவ்வேறு காலகட்டங்களில் சிவசபையில் மிக விரைவாக மிக அதிக காலங்கள் கழித்து அவை நடப்பதற்கு அரிதாக இருக்கின்ற நிலைகள் என்று நினைக்கலாம். ஆனால் அவையெல்லாம் மிக எளிதாக சிவசபையில் சிவ சித்த கணங்களின் மூலமாக சிவமகா வாழை சித்தனின் புண்ணிய ஆற்றலினால் அவை நிகழ்ந்தேறுவதை கண்டோம். யாம் உம்மோடு இணைந்த சீடர்கள் யாவரும் இன்று எந்நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்நிலையில் இருந்த பொழுதும் உன்னிலையை மறவாது உம்மை ஏற்று நிற்பார்கள் ஆயின் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். அவ்வாறு கண்ட நிலையை உரைக்கின்றோம். அவர்கள் எல்லாம் நினைத்து கூட அவர்களால் தம்முடைய கற்பனை நிலைகளில் தம்முடைய உள நிலைகளில் தாம் உழன்று வந்த இகலோக நிலைகளில் கொண்ட கர்ம வினைகளினால் அவர்கள் நினைத்து கூட பார்க்க இயலாது. அவ்வாறு நினைத்து பார்க்க இயல்ந்தால் அது பெருநிலை என்று உரைக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பெருநிலைகளும் நினைத்து பார்க்க முடியா பெருநிலைகளும் அவர்களுக்கு ஒரு நாளில் ஒரு கணப்பொழுதில் கிடைப்பதை கண்டோம். சித்தா, பெருநிலைகள் உம்மை நாடியோர்களுக்கு இப்பிரபஞ்சம் அவர்களுக்கு பெறுகின்றவாறு கொடுப்பது கண்டோம். மிக விரைவாக உம்மை நாடி இருக்கின்றோர் யாவரும் உயர்நிலைதனை அடைவதை கண்டோம். அது எவ்வாறு நடக்கும், எப்பொழுது நடக்கும் என்றால், சித்தனை உள்ளூர ஏற்று நிற்கின்ற பொழுது சிவசபையோடு இணைந்து நிற்கின்ற பொழுது சித்தன் பணியே எமக்கு முதன்மை பணி என்று நிற்கின்ற பொழுது அதை இயல்பு நிலைதனில் உரைத்து சித்தா யாம் உம்மோடு இணைந்து இதனை செய்கின்றோம் என்று தன் பெருமை பேச வேண்டிய நிலை அல்ல, தம் பெருமை பேசாது பொறுமை காத்து சித்தன் உரைக்கின்ற உரைக்கு மறுவார்த்தை உரைக்காது அவனை சிவமாக பாவித்து சிவனாகவே அவனை கண்டு நின்று சிவத்திற்கு தொண்டு செய்வது பெருநிலை. அந்நிலைதனை இன்று எமக்கு தந்திருக்கின்றார்கள். நாளை இங்கு இருக்க விடுவார்களோ இல்லையோ, என் கர்மவினை என்ன செய்யுமோ என்று அதற்காக கண்ணீர் விட்டு உள்ளுக்குள் அக்கண்ணீரால் தம்மை சுத்தம் செய்து கொண்டு இருப்பவன் அவன் உம்மை விட்டு வருங்காலங்களில் அகன்று இருக்கின்ற பொழுது கூட ஆற்றலோடு இணைந்திருக்கின்ற அருநிலைதனை கண்டோம். சித்தா, இவ்வாறு இருக்கின்ற உயர்நிலைகளை எல்லாம் நீர் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர், கொள்ளப் போகின்றீர். அவ்வாறு உம்மை நாடிய சீடர்கள் எல்லாம் ஒரே நாளில் பெருநிலை கொண்டவர்களாய் மாறி நிற்கின்ற அற்புத நிலைகள் அன்று உரைப்பார்கள். சித்தனை நாடினால் என்ன கிடைக்கும், இந்நிலை உயர்வு நிலை, அவன் எங்கு சென்றாலும் இந்நிலை அவனுக்கு கிடைக்குமா என்ற நிலையை எல்லாம் உணர்ந்திருப்பார்கள். இங்கு சித்தனை நாடினால் சித்தனை நாடுகின்ற பொழுது ஏதும் கிடைக்காதது போல்தான் தோன்றும். ஆனால் ஒரு நாளில் அச்சீடனுக்கு தேவையான உயர்நிலைகளை எல்லாம் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம். அந்நிலைகளெல்லாம் எந்நிலையினால் உன்னிலைக்கு தன்னை தாழ்த்தி வந்து நின்று பணி செய்கின்ற அந்நிலைக்காக கொடுக்கின்ற அரும்நிலை என்று யாம் உரைக்கின்றோம். சித்தா, ஆதி இறைநூலின் அற்புத ஆற்றல் பேராற்றல் பல்வேறு தேவ சித்த கணங்கள் விக்ரமாதித்தன் தானே உரைக்கின்றான். உள்ளுக்குள் சென்று வந்து இயல்பு நிலை யாமும் உரைத்து விடலாம் என்று உண்டி அடித்து கொண்டிருக்க சிற்சில நேரங்களில் வார்த்தைகளில் தடுமாற்றம் அல்ல, அவை அக்கணங்கள் உரைக்க உள்நுழைய நினைத்த கணம் என்று யாம் உரைக்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு கணங்களும் கூட தம்முடைய நிலைகளில் இருக்கின்ற வார்த்தைகளை எவ்வாறாவது நூல்களின் மூலம் உரைத்துவிட வேண்டும் என்று அவை முண்டி அடித்து கொண்டு வருகின்றன என்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம். அந்நிலைக்காக தான் நூல்களின் ஆற்றல்தனை அபரிவிதமாக அதிகரித்திருக்கின்றீர். அவை யாவும் எதற்காகவென்றால், இதுபோன்று ஒரு கணம் உரைக்கின்ற பொழுது மறுகணம் உள்ளுக்குள் வர முயற்சித்தால் அதனை முடிந்த அளவிற்கு தடுத்து நிறுத்துவதற்கான ஆற்றல் வேண்டும் என்ற நிலைக்காக அவ்வாறு ஆற்றலை ஒவ்வொரு நூலுக்கும் பகிர்ந்திருக்கின்றீர். இனி வருகின்ற நூல்களும் அவ்வாறு அவ்வாற்றலை பெற்றிருப்பதை கண்டோம். அந்நிலைதனை மிக விரைவாக கொடுத்து ஒவ்வொரு நூலையும் அதி உன்னத பிரம்மாண்ட நிலைகளாக மாற்றி அமைத்து அந்நிலைகளெல்லாம் பெருமகா இறை நிலைக்கு தன்னுடைய தவநிலைதனை ஒவ்வொரு சீடனும் உயர்த்தி கொண்டும் இறை நூலை வாசிக்கின்ற நிலையே தவநிலைகளாக மாறி இருப்பதையும் கண்டிருக்கின்றோம். தவநிலையில் இருந்தால் என்ன நிகழும் சித்தா? தவநிலையில் இருக்கின்ற பொழுது ஒருவனுடைய ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல்
அதிகரிக்கும். பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து ஆற்றலையும் தமக்குள் கிரகித்து அவன் பிரபஞ்சமாக மாறியிருப்பான். அந்நிலை உம்முடைய நூல் தாங்கிய சீடர்கள் தாங்கப் போகின்ற சீடர்கள், ஏன் தாங்கப் போகின்றோம், சூட்சமமாக தாங்கி இருக்கின்ற சீடர்கள் கூட என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இயல்பு நிலை உரைகள் கூட அது தவ உரைகளாக மாறி இருக்கின்றன. தவ நிலையிலிருந்து உரைக்கின்ற உரைகளாக மாறி இருக்கின்றன. தவத்தில் இருந்து விட்டால் என்ன நிகழும்? ஒட்டுமொத்த ஆற்றலும் உள்ளுக்குள் வருகின்ற பொழுது தேகம் ஒட்டுமொத்த பிரபஞ்ச வெப்பத்தை தாங்குகின்ற தேகமாக மாறியிருக்கும். பிரபஞ்சமாக இருக்கின்ற சித்தனை தாங்குகின்ற உள்கொண்ட சரீர நிலையில் ஆன்ம ஈக நிலை உயர்ந்திருக்கும். அது உயர்ந்திருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் உயர் நிலை கொண்ட ஏடு எழுந்து ஆசி உரைக்கும். அவ்வாறு உரைக்கின்ற நிலைதனில் ஆசியை உரைக்க ஒரு மானிடன் தம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்றானால் அவனுடைய தவ வலிமை அதிகரிக்கும். நூல் உரைத்து முடித்த பின்னும் அவனிடம் அத்தவ ஆற்றல் நின்று அத்தவ ஆற்றலுக்கான புண்ணிய நிலைதனை அவன் பெற்று நிற்கின்றதை கண்டோம். இதனால்தான் நூலினை தாங்குவதற்கு ஒரு புண்ணியம் வேண்டும். அப்புண்ணியத்தை கொடுப்பது தான் சிவசபையில் மிக மிக கடின நிலையாக தற்சமயம் இருக்கின்றது. வேல் பகிர்வுக்கு பின்பு அவை சரியாகிவிடும். அவை சரியாக மாறி நிற்கும். அந்நிலையினால் நூலினை தாங்குவதற்கு அவர்கள் புண்ணியம் பெற்றவர்களாக மாறி இருப்பார்கள் என்ற நிலைதனை கண்டோம் சித்தா. அவ்வாறு நூலினை தாங்குவதற்கான புண்ணியத்தை பெற்ற சீடர்கள் யாவரும் நிச்சயமாக நூலாக வலம் வருவதை கண்டோம். அவர்கள் என் நிலையில் இருந்த பொழுதும் உன்னிலை மறவாது வலம் வருவதை கண்டோம். ஏன் என்றால் அவர்கள் உம்மோடு இனி இருக்கப் போவதில்லை. அவர்கள் யாவரும் உம் நிலையோடு உம் அருளோடு உம் நினைவோடு ஆதி இறைநூலை தாங்கி ஆங்காங்கு அமர்ந்து இவ்வண்ட பகிரண்டமெல்லாம் அவர்களுடைய வார்த்தைகள் கேட்கின்றவாறு உள்ளுக்குள் இறைநூல் அமர்ந்து இறைநூலுக்குள் சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் அமர்ந்து ஆசி உரைப்பதை கண்டோம். நல்ல ஆகம முறைகளில் ஒவ்வொருவரும் தம் அகந்தையனை அளிப்பதை கண்டோம். அளித்த நிலைதனில் உள்ளுக்குள் பிரபஞ்சத்திற்கு அளிக்கின்ற ஈகை நிலை உயர்வதை கண்டோம். ஈக நிலை உயர்கின்ற பொழுது இறை நிலைதனில் அவர்கள் உயர்ந்திருப்பதையும் இறை சித்தனோடு இணைந்திருப்பதையும் கண்டோம். இவ்வாறு ஒரு சீடன் தொட்டு ஒரு சீடனாக உயர்ந்து நின்று இறுதியாக ஒட்டுமொத்த பூ உலகம் மட்டுமல்ல பிரபஞ்சமே சிவசபையின் சித்தனாக மாறி இருப்பதை கண்டோம். அந்நிலைதனை கொடுக்க இன்று இயல்பு நிலைதனில் வந்த சித்தனே வாழ்த்துகின்றோம். பெருநிலை கொண்ட நிலைகளையெல்லாம் ஒரு நிலையாக ஆதி இறை நூல் தனிலே அமர்ந்து அதிகாலை வேலைதனில் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் பிரம்ம சுவடியா இருக்கின்ற திருசுவடி திறந்தமர்ந்து அதில் எம்மை அமர வைத்து ஆதி இறை அதிகாலை நல்வாழ்த்து நிலைகளோடு இணைந்த ஆசி நிலைகளை வழங்க வைத்த சித்தனே உம்மை வணங்கி விக்கிரமாதித்தன் அகமகிழ்வோடு விடைபெறுகின்றோம். சித்தா நீர் வாழி என்று வாழ்த்தி ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்று. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்று.